தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் பரந்தூர் விமான நிலையத்திற்கு சென்று அந்த மக்களினுடைய சமூக பிரச்சனையான விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் எடுக்கப்படும், அதற்காக அந்த மண்ணை விட்டு வெளியேற வேண்டும். இப்படி ஏறக்குறைய 910 நாட்கள் 3 வருட காலம் அந்த மண்ணை மீட்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் தன்னுடைய அரசியலை விஜய் அவர்கள் தெளிவாக ஆரம்பித்திருக்கிறார். அக்டோபர் 27க்கு பிறகு நீங்க பொதுமக்களை, போராட்டத்தை, பொதுமக்களுடைய சமூக பிரச்சனைகளை அவர் குரல் கொடுக்கவில்லை. இப்படியாக அரசியல் நடத்தி கொண்டிருந்தால் 2% மேல் அவருடைய வாக்கு வங்கி வாக்கு பெட்டிக்குள் வராது. 6.5 கோடி வாக்காளர்களில் 2% என்றால் 13 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் விஜய்க்கு அந்த வாக்கு வங்கி வரும் என்று அவருடைய ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி புள்ளி விவரங்களோடு அள்ளி கொடுத்தார். ஆனால் இதை முழுமையாக அறிந்த தெரிந்த புஷி ஆனந்தோ விஜய் அவர்களோ வெகு தூரம் அலைய முடியாது, அருகிலே இருக்கக்கூடிய பனையூர் டு பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக குரல் கொடுத்து தன்னுடைய அரசியல் என்ட்ரியை நிரூபித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துதான் கேரவன் வேனோடு காவல்துறை அனுமதியோடு பரந்தூர் விமான நிலையம் வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்து அந்த மக்களுக்காக சட்ட போராட்டத்தை நடத்துவேன், ஜனநாயக போராட்டத்தை நடத்துவேன் என்று கூக்குரல் இட்டார். ஏன் இத்தனை ஆண்டு கால ஜனநாயக போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை நடத்தவில்லை? 910 நாட்கள் 3 வருட காலம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பரந்தூர் விமான நிலையம் என்பது ஒரு அரசியல் செய்கிற இடமாக மாறி போனது. இதில் வேல்முருகன் மட்டும் தொடர்ந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். நெய்வேலி மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். இதை நாம் நேரடியாக உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. இந்த போராட்டம் என்பது அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும், அனைத்து அரசியல் கட்சிகளையும் களத்தில் இறக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விமான விரிவாக்கத்திற்காக எடுக்கப்படுகிற நிலம் அந்த மக்களுக்கு நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்புப்படி அந்த பணம் அந்த விவசாயிகளுக்கு போய் சேரும். இதுதான் நடைமுறைக்கு சாத்தியம். ஆனால் அத்தனை அரசியல் கட்சிகளும், நீங்க சீமானாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் தங்களுடைய அரசியல் களம் பரந்தூர் விமான நிலையம். பொழுது ஒளியா பரந்தூர் விமான நிலையத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், அவர்களுடைய வேறு வேலைக்கு போய்விடுகிறார்கள். இப்படியான ஒரு களம் தான் அமைக்கப்படுகிறது. இந்த போராட்டம் 910 நாள் நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த மக்களுக்கு எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. அந்த மக்களுக்கு ஆளுகிற அரசாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்க்கிற அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையில் தங்களுடைய எந்த நெருக்கத்தையும், எந்த கோரிக்கையும், எந்த அதிகாரத்தையும் அந்த மக்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய எந்த செயலையும் செய்யவில்லை என்பதுதான் இதில் வேடிக்கை. இவர்களுடைய நோக்கம், இந்த மக்களுடைய நோக்கம், நிலத்தை, எங்களுடைய நிலத்தை நீங்க அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் எங்களுக்கான இழப்பீடு கொடுக்கப்படாது. நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தில் நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தி அதன் மூலம் வாங்குவது என்பது காமராஜர் காலத்தில் கொடுக்கப்பட்ட நிலத்திற்கு நீங்க இப்பொழுது உதயநிதி காலத்தில் கூட பணம் வாங்க முடியாத நெய்வேலி விவசாயிகள் காத்து கிடக்கிறார்கள், போராடுகிறார்கள்,
அவர்களுடைய வாரிசு, இரண்டாவது வாரிசு, மூன்றாவது தலைமுறை வந்த பிறகு கூட அவர்களுக்கு வேலை இல்லை. அங்கே வட இந்திய தொழிலாளர்கள் 3000 பேர் முதல் 5000 பேர் வரை எப்பொழுதுமே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நிலைமைதான் பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்களுக்கும் இந்த செய்தி தான் இவர்களுக்கும் தெல்ல தெளிவாக தெரிந்த பிறகுதான் இந்த போராட்ட களம் என்பது போலியான போராட்ட களம். அரசியல்வாதிகளுடைய போராட்ட களம் என்பது போலியான போராட்ட களம். காவிரி பிரச்சனைக்கு போராடுவார்கள், கச்சத்தீவு பிரச்சனைக்கு போராடுவார்கள். ஆனால் ஒரு துரும்பை கூட டெல்லியிலோ நீதிமன்றத்திலோ கிள்ளி போட மாட்டார்கள். காரணம், இவர்களுக்கு வாக்கு தேர்தல் வருகிற பொழுது மக்கள் அனைத்தையும் மறந்து இவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று நம்புகிற காரணத்தினால். இப்போ இதுல கடைசியாக விஜயும் சேர்ந்து கொண்டார். விஜய் 910 நாட்களில் எத்தனை முறை வந்து போனார்? இதற்கான செயல் திட்டங்களை ஏதாவது வகுத்து கொடுத்தாரா? அல்லது மத்திய அரசாங்கத்தோடு பேசினாரா? மாநில அரசாங்கத்தோடு பேசினாரா? இதற்காக நேரம் ஒதுக்கினாரா? இதுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கிறதா? அல்லது திட்ட வரைவு எதுவுமே இல்லை. மக்கள் தனியாக போராடுவது, அரசியல்வாதிகள் தனியாக ஆதரவு தெரிவிப்பது, இப்படியாக இரண்டையும் ஒரே வேறு ஒன்றில் சந்திக்க வைக்கக்கூடிய தலைவர்கள் யார்? இதுதான் கேள்வி. அப்படி யாரும் இல்லை. ஏன்? இவர்களுக்கான நோக்கம் என்பது மத்திய அரசாங்கத்தையோ மாநில அரசாங்கத்தையோ எதிர்க்கக்கூடிய ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவான குரலோ இன்று வரை எழுப்பப்படவில்லை. கடைசியாக கட்சி ஆரம்பித்த அக்டோபர் 27 கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களும் வந்து தன்னுடைய கண்டனத்தை, தன்னுடைய அரசியல் கட்சியை இருப்பதை காட்டிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை அவரும் செய்துவிட்டு கிளம்பி விட்டார். சரி, அடுத்த நகர்வு தான் எப்படி? பரந்தூர் விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்குமா? நிலம் அரசால் கையகப்படுத்தப்படுகிற பொழுது அவர்களுக்கான இழப்பீடு கண்டிப்பாக கோடிகளில் கொடுக்கப்படுமா என்பதற்கு எந்த அரசியல்வாதிகளிடம் பதில் இல்லை, எந்த அரசுகளிடம் பதில் இல்லை. அப்ப யார் பதில் கொடுப்பா? யார் இவர்களுக்காக போராடுவார்கள்? இப்படி பல கேள்விகள். நீங்க அந்த மக்களுக்கான கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கான அதிகாரிகளும் இல்லை, அரசியல்வாதிகளும் இல்லை, அரசியல் கட்சிகளும் இல்லை. அப்போ அந்த மக்களுடைய எதிர்காலம், இந்த போராட்ட வடிவத்தினுடைய போக்கு எப்படி மாறப் போகிறது என்பதை பொறுத்து தான் இந்த பரந்தூர் விமான நிலைய விவசாயிகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. அடுத்து தலைமுறைகளில் இந்த நிலத்திற்கான இழப்பீடு இல்லாமலே வெளியேற்றப்படுவார்களா, அனாதைகளாக்கப்படுவார்களா, அகதிகளாக்கப்படுவார்களா என்பது யாரிடம் இந்த கேள்வியை கேட்பது என்று தெரியாமல் அந்த மக்கள் இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நமது ஜனநாயகத்தினுடைய வேடிக்கை, வினோதம் என்பதெல்லாம். சரி, ஆளுங்கட்சி அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இருந்து வேறு இடத்தை, வேறு நிலத்தை ஆர்ஜிதம் செய்து கொடுத்தால் மத்திய அரசு விமான நிலைய விரிவாக்கம் இந்த இடத்தில் நடத்தப்படாது என்கின்ற வாக்குறுதியாக கொடுக்குமா மத்திய அரசு? மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேர்ந்து கலந்து பேசி முடிவெடுத்து இந்த மக்கள் இந்த நிலத்தை விட்டு வெளியேற மறுக்கிறார்கள். உயிர் பிரிந்தாலோ நாங்கள் ஊனோடு உறவோடு மூதாதையர்களோடு இருந்த நிலத்தை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகையால் இவர்களுக்கு மத்திய மாநில அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் வேற்று இடத்தை தேர்வு செய்து கொடுப்பதற்கான எந்த முயற்சியும் 910 நாட்களிலே நடந்தேறிவிடவில்லை. இதுதான் அதைவிட வேதனை. இந்த மக்கள் உடைய போராட்டம் தமிழ்நாட்டை தாண்டி டெல்லி வரை நீங்க பிரதிபலித்துக் கொண்டிருந்த போதிலும் இந்த போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்கின்ற கேள்விக்கான பதில் யாரிடமும் இருக்கவில்லை. ஆக விமான நிலைய விரிவாக்க போராட்டம் என்பது
மத்திய மாநில அரசுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இதற்கு மாநில அரசு விடிவா அல்லது மத்திய அரசாங்கம் விடிவா, இந்த இரண்டு கேள்விகளுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே தொடருமா அல்லது அது ஒரு முடிவுக்கு வருமா என்பதெல்லாம் பெரிய வாக்கு வங்கி இருந்தால். டங்ஸ்டன் போராட்ட களம் 18 கிலோமீட்டர், பல ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து மதுரை தபால் நிலையத்திற்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு திரும்பி போனார்கள். இந்த வாக்கு வங்கி நீங்க அமைச்சர் மூர்த்தி மூலம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்ற பிறகு இது சட்டமன்ற தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இது கடுமையான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். இது கடுமையான வாக்கு வங்கியை சரித்துவிடும். திமுகவுடைய ஒரு 3-4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தோல்வி முகம் ஜங்ஷனில் இருக்கிறது. 2 நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி இருக்கிறது. இதையெல்லாம் திமுகவுக்கு இழக்க வாய்ப்பு இருக்கிறது என்று திமுக தலைமைக்கு சொன்ன பிறகு தீர்மானத்தை போட்டு அனுப்பிவிட்டு அந்த மக்கள் உடைய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டது. இதே போன்ற நிலை நீங்க பரந்தூர் விமான நிலைய நில ஆக்கிரமிப்பு என்கின்ற கட்டத்திற்கு அது தாண்டி வரவில்லை. ஆக பரந்தூர் விமான நிலைய மக்களுடைய நிலம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகை கொடுத்துவிட்டு அவர்களின் ஆதரவோடு தான் இந்த விமான நிலைய விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களால் நேசிக்கப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.